டெல்லியில இன்று இந்தியா கூட்டணி தலைவர்களின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இந்தியா கூட்டணிக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அந்த போஸ்டர்கள்ல என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு தகவலையும் சொல்லுங்க. டெல்லியில இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நண்பகல் 12 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் சுமார் 23 கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவிற்கு அழைப்பு விடுத்தும் காங்கிரஸ் தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறி நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று திமுக பங்கேற்க மறுப்பு தெரிவித்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்ற பல்வேறு பாதைகளில் காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டியும் ராகுல் காந்தி விமர்சித்தும் உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின், அதே போல சரத்பவார், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் படங்களை போட்டு ஹிந்தியில் அவர்களுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டிருப்பது பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ள அந்த வாசகத்தில் காங்கிரஸ் கட்சி சுமார் 20 ஆண்டுகளாக எங்களுடைய முதுகில் அமர்ந்து கொண்டு சவாரி செய்து முன்னேறியது, தற்போது அவர்கள் எங்களுடைய முதுகில் குத்திவிட்டார்கள், தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்பவர்கள் எப்படி முன்னேறுவார்கள், இந்தியா கூட்டணியை முன்னேற்றி செல்வார்கள் என்று அந்த வாசகங்கள் கேட்பது போல அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹிந்தியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 20 साल के ज्यादा समय तक காங்கிரஸ் हमारे पीठ पर बैठकर आगे बढ़ते रहे. அதாவது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் எங்களுடைய முதுகில் அமர்ந்து கொண்டு முன்னேறி சென்றது. और आज उन्होंने हमारी ये पीठ पर गुस्सा मार दिया, எங்களுடைய முதுகில் குத்தி விட்டார்கள். பீட் பர் குஸ்ஸா மார்தியா என்றால் எங்களுடைய முதுகில் குத்தி விட்டார்கள் என்று ஹிந்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு காலகட்டங்களில் ராகுல் காந்தியை சரத்பவார் விமர்சித்த கருத்துக்கள், ராகுல் காந்தியை குறித்து மம்தா பானர்ஜி தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் ஹிந்தியிலே அங்க போஸ்டர்களாக வைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அநேகமாக இந்த போஸ்டர்களை வைத்திருப்பது எதிர்கட்சியான பாஜகவின் சார்பில் யாரேனும் இந்த போஸ்டர்களை வைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.